கஷ்டங்கள் சோண்டிடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும். परमेश्वर सियोन से तुझे आशीष करेगा। हालेलुया। समय से जगह नहीं है। तुझसे जुटा लगेगा। तुझसे जुटा लगेगा। तुझसे जुटा लगेगा। तुझसे जुटा। எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள்.
துன்பமெல்லாம் மறைந்து போ, இன்னலெல்லாம் மாறிப்போ, துன்பமெல்லாம் மறைந்து போ, இன்னலெல்லாம் மாறிப்போ, வியாதியெல்லாம் நீங்கி போ, நாயகன் இயேசுவா, வியாதியெல்லாம் நீங்கி போ, நாயகன் இயேசுவா, மகிமைய இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில், கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில், சூற்றத்தார் சூழ்ந்திட காற்றுள்ளோர் கதறிட, சூற்றத்தார் சூழ்ந்திட காற்றுள்ளோர் கதறிட, மகிமைய இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பார், வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பார், ஓட்டத்தை மூடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை, ஓட்டத்தை மூடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை, மகிமைய இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நண்பர்களே, அம்மாவை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் அதிகமாக சொல்ல முடியும். என்னை எப்பொழுது பார்த்தாலும், எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் அவள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்வார்கள். எத்தனை பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவள் மத்தியில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்வார்கள், இது என்னுடைய மகன் என்று சொல்லி. என் வயிற்றில் மாத்திரம் பிறக்கவில்லை, மற்றொரு எல்லாமே என்னுடைய மகன் என்று சொல்வார்கள். தாயை வந்து நான் மிகவும் துப்பிக்கிறேன், மிகவும் கவலையோடு நான் படுகிறேன். அவர் எனக்கு சில பாராட்டி கிரியைகளுக்காக நான் சற்றை தோத்தருகிறேன். இப்பொழுது அவருடைய கிருமினால் அவருடைய ஜெபத்தினால் என்று சொல்ல முடியும்.
1972 வருடத்திலே வெறும் கையலாக நான் பாம்பை பட்டணத்துக்கு இந்த மழை காலத்தில் வந்து சேர்ந்தேன். அவருடைய அன்போடு பிள்ளை போல் ஆதரித்து எனக்கு வேண்டிய எல்லா அவசரங்களையும் உபகாரங்களையும் செய்தார்கள். ஒரு முறை நான் தேவாலயத்தில் இருக்கும் பொழுது எனக்கு வேலை கூட இல்லை, நான் வேலை செய்யவில்லை. அப்படி எனக்கு ஒத்திருக்கிற சத்தியோட இப்படியே வந்தது, மகனே நான் முழங்கால் பிடி செய்யப்படுது, மகனே மனுஷனுடைய கண்கள் பொறாமைகள் மேல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அதட்டி ஜெபித்தார்கள். அப்படியே எல்லா மனுஷனுடைய பொறாமைகளும் நீங்கி கர்த்தரை படிப்படியாக உயர்த்தினார். மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல ஆசிக்கிறேன். ஒரு சமயத்தில் எனக்கு ஒரு மரண வாசனை உள்ளத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தது. மரண பயம் அல்ல, மரண வாசனை. நான் எப்பொழுது இறக்கக்கூடிய ஒரு வாசனை போது எனக்கு ஒரு வாசனை கொடுத்தது. நான் தனிமையாக ரகசியமாக அம்மா எடுத்தேன். அம்மா எனக்கு அக்கா எனக்கு இப்படி ஒரு மரண வாசனை வீசுகிறது, நான் என்ன செய்யணும்னு சொன்னேன். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், அதட்டி இந்த மரண வாசனை வீசப்படாது, மரணத்துக்கு ஒரு வாசனை இருக்கு பாருங்க, அந்த வாசனை மகனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி அதட்டி செவித்தார்கள். அந்த அப்படி ஒரு மரண வாசனை அந்த வாசனையோட வந்தது இல்லை. கத்தர் அப்படிப்பட்டதான் பெரிய அம்மாவை நாம் எழுந்து தவிக்கிறோம். உண்மையாவே கர்த்தர் அவர்களை குறித்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று நாம் அறிவோம். நேற்று இடத்திலே நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தோம். சாரசாரியாக எங்கிருந்தலாமோ மக்கள் வெள்ள வெள்ளமாக வந்தார்கள் என்று சொன்னார். உண்மையாகவே கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார். உண்மையாகவே சகோதரன் சொன்னது போல ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது இந்த காலங்களிலே மிகவும் பெரிதான காரியம். கல்லிலே நார் உடைக்கிறது நார் உரிக்கிறது என்று சொல்வார்கள். அதே போன்று அனைத்து ஆயிரம் ஆத்மாக்களுக்கு, ஆயிரமான 7 ஜனங்களுக்கு பிடியில் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்து, வறுமை பிடியில் இருந்து எத்தனையோ மக்கள், எத்தனையோ குடும்பங்களை அவர்கள் மீட்டு எடுத்து இந்த நாட்களில் பெரிய ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கிறார் சொன்னார். உண்மையாக ஜெபமும் அவருடைய ஒரு தியாகம் என்று சொன்னார். அது மிகையாகாது. நான் மிகைப்படுத்திக் கொண்டு சொல்லவில்லை, கர்த்தரை சந்தையில் இருந்து உண்மையாக சொல்லுகிறேன். கிறிஸ்துவ அன்பானவர்களே, உண்மையாகவே எல்லாருக்கும் தெரியும் எத்தனை அற்புதங்களை பெற்றோர் சொல்லி. இப்பொழுது உள்ளவர்களுக்கு அவருடைய பிரசங்கத்தை பற்றி உண்மையாகவே நான் நினைக்கிறது தெரியாது. அவருடைய ஜெபத்தை மாற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள். ஒரு முறை இப்படியாக பிரசங்கம் பண்ணினார்கள். கோசே அவர்கள் ஒன்று படிப்போன்னு தெரியாது. கோ சே ஹிம் எப்படி பாருங்க, கோசே நாட்டை பற்றி பிரசங்கம் பண்ணினார்கள். ஆனால் கோ சே சொல், கோசே ஹிம் உள்ளே. உண்மையாகவே மறக்க முடியாத பிரசங்கங்கள் எல்லாம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அதெல்லாம் தேவனாகவே கொடுத்தார்கள் சொல்லி. ஆனால் உண்மையாக அந்த காலங்களிலே நாங்கள் செல்வோம், முஸ்லிம் பட்டணங்களுக்கெல்லாம் செல்வோம். அவர்கள் வந்து நின்றாலே அப்படி ஆடிக்கொண்டு வருவார்கள், ஆடிக்கொண்டு வருவார்கள். அப்படி அதற்கு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பரிசுத்தவான் பயப்படாகட்டும். அப்படிப்பட்டதால் ஒரு பெரிய தாயை நாம் இழந்து இருக்கிறோம். உண்மையாக நம்ம சபைக்கு ஒரு பெரிய இழப்பு. இது ஒரு காலையில் ஒரு சகோதரி சொல்லிவிட்டார்கள், ஆவிக்கிற வட்டாரத்தில் ஒரு பெரிய இழப்பு என்று சொன்னார்கள். உண்மையாக இது ஆவிக்கிற வட்டாரத்தில் மாற்றமுள்ள நம்முடைய குடும்பங்கள், சபையாய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. இந்த இழப்பை தேவன் தாமே சரி கட்டுவாராக. ஆயிரம் ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாகவும் மிகவும் தயவாக இருந்த அம்மாவை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும் என்று வேண்டி நாம் உண்மையாக துக்கப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்திலே நாமும் ஒரு நாள் அவனோடு முகமுமாய் தரிசிக்க நாமும் நம்மை ஆயத்தப்படுத்தும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாள். இந்த மகிழ்ச்சியான நாளில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால வாழ்க்கையில் நன்றி தெரிவித்து வருகிறேன். எத்தனையோருக்கு இந்த நாட்களில் வந்து கலந்து கொள்ள முடியாதபடி எத்தனையோ தடைகள், ஆனால் உங்களுக்கெல்லாம் கலந்து கொள்ள ஆண்டவர் பாக்கியம் கொடுத்ததாக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான மகளை குறித்து நான் சொன்ன காலம் போதாது, நேரமும் போதாது. அவங்கள குறித்து ஒரு பொஸ்தும் போட்டாலும் பொஸ்துக்குன்னே இருக்காது, இடம் இருக்காது. அவ்வளவு அவர்கள் இந்த பட்டணத்தில் அவர்கள் செய்திருக்கிற பணி, இந்த தேசத்தில் செய்திருக்கிற பணி அவ்வளவு பெருசு. என்னுடைய 17வது வயதில் நான் ஒரு சிஎஸ் குடும்பத்தை சேர்ந்தேன். என் அம்மாவை பார்த்தா நான் சொல்லுவேன், எங்களுக்கு ஒரு ஒளி நான் திரும்பி சொல்லுவேன். ஆனால் அவர்கள் என்ன தீர்க்க தரிசனம் அந்த இரவில் நடந்த சம்பவத்தையும் எனக்கு சொன்னார். நான் பல தீர்க்க தரிசனத்தை கேட்டிருக்கிறேன், ஆனால் வயற்றம்மா தீர்க்க தரிசனம் வித்தியாசமாக இருக்கும். அதில் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். நாங்கள் பூனாவில் ஒரு சர்ச்சில் ஊழியத்துக்கு எங்களை கூப்பிட்டுருந்தார்கள். அங்கே நாங்கள் போயிருந்தோம். அது 7 டேஸ் சபை. அந்த போதனை எங்களெல்லாம் ஏழரமாக எண்ணினார். அவங்க காலையில சொல்லுங்க, இப்ப எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க.
அவங்க பாஷையில் நான் பேசுறாங்க இல்லாம அடுத்த பாஷையில் பேசுறேன். எங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, இங்கிலீஷ்ல பேசுறேன். அந்த அப்படியே என்ன செய்தார், கண்ணீர் விட்டு அழுத்தார். அல்லேலூயா. அவங்களுடைய ஊழியம் அவ்வளவு விசேஷமானது. என்னுடைய 17ஆவது வயசுல அவங்களை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு அவங்களை கொண்டு நான் பிரசங்கம் படிச்சு அவங்களை கொண்டு ஆண்டவர் எங்களை ஊழியத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இப்படி அவளை குறித்து சொல்ல வேண்டும் என்னால் காலமும் போதாது. ஆகினால கர்த்தர் அவளுடைய குடும்பங்களையும் அவள் விட்டு போற சபையையும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் தேவனிடத்துல வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாள் என்று அருமையான சொன்னார்கள். அது போல அவர்கள் இறைப்பாளர்களை கடந்து செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை பெந்தைகோஸ்து சபை என்ற நாட்டில் நடத்த ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடுபட்டு அதில் அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்து தீவிரமாய் சபையை நடத்த ஆண்டவர் அவர்கள் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அதற்குடைய கிருபையினால நாங்கள் அவங்க இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கும் போது என் மனைவி இந்த இடத்துக்கு வருவார். நான் சொல்லுவேன், வசந்தா நீ ஏன்னா நல்ல மேய்ப்பு நாளைக்கு போ, இந்த தாலியை தான் கொடுத்து மாத்திரம் செய்யாத போவாதுன்னு சொன்னேன். சொல்லி கண்டிப்பேன். இல்லை அது உங்கள் மையாம அவங்க உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க, குழந்தை பிள்ளை எப்படிக்கான்னு போகிறோன்னு கேட்பாங்க. நீ ஏன் அவங்கள இப்படி வெறுத்து சொன்னீங்க? இல்லை எனக்கு மைனி தான், ஆனால் அவங்க நடக்க எனக்கு நினச்சல, பிடிக்கல, வெள்ளச்சேலை கட்டிட்டு தாலி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கோயிலுக்கு வந்து எங்கிட்ட சொல்லி என் மனைவி அழைத்து வருவார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் எங்கள் அக்கா, என் மனைவி, அம்மாவும் எனக்காக அதிகமாக ஜெபித்தார்கள். இதே இயேசுவை எனக்கு கண்டுகொள்ள முடியாது ஒரு தாயா, ஆவிக்குரிய தாயா நான் அவர்களை காண்கிறேன். நான் பெருமைக்காக சொல்லல, ஆனால் ரொம்ப பாடுபட்டாங்க. என்னால் பார்க்க முடியல. நான் அவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு எங்களை பார்க்க எனக்கு சகிக்கலை. ஏன் ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கையோட பாடுகள் ஏதோ அவர்கள் நேர்த்தியான இடத்துல அவர்கள் பங்கு கிடைக்கும். ஆம், அவர் சிறப்பான ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்கே அவர்கள் இளைப்பாறுவார்கள். அவர்கள் பரிசுத்தமாய் தன்னை காத்து பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளையார் அவர்கள் இளைப்பாறுதல் பிரவேசிப்பார்கள். தானியலுக்கு ஆண்டவர் சொன்னது போல, நீ போய் இழைப்பாரு, உன் சுதந்திரத்தில் நீ என்ன செய்வார், எழுந்திருப்பார். இன்றைக்கு அவங்க இழைப்பாருங்க, அவங்களோட பரிசுத்தமாக்கி ஆகையால் அவருடைய கழிப்பான வீட்டுக்கு போகிறது பாக்கியம், துக்க வீட்டுக்கு போவது சந்தோஷம், அது நமக்கு நல்லது. அதுபோல கர்த்தருடைய கிருபையினால் இங்கே வந்த தெய்வ பிள்ளைகள் அவர்களை போல கர்த்தருக்கு சாட்சியாகும் பரிசுத்தமாய் வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். அதுதான் அவருடைய இயக்கம், அவருடைய விருப்பம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரவனை பரலோகத்தில் தமிழ் ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். ஆகையால் நாம் மற்றவர்களை போல துக்கித்து நம்மளை அழைக்கல, சந்தோஷப்பட்டு அவள் பூர்ண வயது அழைப்பை அவர் கடந்து கொண்டதுனால அவளை நண்பாய் ஆண்டவரே ஒரு ராஜ்யத்தில் வைத்திருக்கிறீர்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நம்ம கடந்து போவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். मैं बहुत छोटा था, मेरा 21 उम्र में उद्धार हुआ और उस दिनों में जो होल नाइट प्रार्थना चलता था मैं इधर आके बन पाया। हर हफ्ता हर महीने में इधर आता, हर महीने यहाँ पर आता। तो माँ मुझे बहुत हिम्मत देती थी। मैं माँ के बारे में बहुत कुछ बोल सकता हूँ। मैं कल प्रचार में भी बोला, मेरा खलीसा में मेरे लोगों के पास बोला, एक उत्तम एक महान माँ को हम लोग हो गए। सही है, ऐसे माँ लोग उठना है हमारे देश के लिए। मेरे घर में आते थे माँ और छोटा घर था मेरा, उधर ही बैठती थी और प्रार्थना भी किया मेरे लिए। कभी भी उसको समय मिलता तो उस समय पुंचीपुरे नगर में आएगा तो मेरा घर में आएगी और मुझे बहुत हिम्मत देती थी, अच्छा सेवा करो करके बोलती थी। आप लोग जानते होंगे कि पास जान मिस्त्री के द्वारा माँ की मेरा परिचय होगा और उसी दिनों से मैं लगातार हर महीना
यहाँ पर प्रार्थना में आकर बैठता था। मुझे भी दुख है, एक अच्छी माँ को खो गए हम लोग। मैं विश्वास करता हूँ कि परमेश्वर के राज में वो है और वो आनंदित है। हम प्रार्थना करना है कि जो छोड़ कर गया तनीषा के लिए, उनकी जो सेवक लोग हैं, पास्टर जी है, उन लोगों के लिए हम लोग प्रार्थना करना है। प्रभु उनको आशीष करे और उन्नति के उनको चलाने के लिए हम लोग प्रार्थना करना है। नीति वचन में 10वां अध्याय 7वां वचन में एक बात लिखा है। मैं उसको छोटा सा बात को कोई भी अगर हिंदी में या तमिल में होगा पढ़ सकते हैं। तो एक धार्मिक को याद करना बहुत ही बहुमूल्य करके लिखा है। मैं सच कहता हूं कि माँ को कैसे हम याद करेंगे, किस तरह से हम उसे याद करेंगे। अभी मेरे पहले से बहुत से लोग ने बहुत तरीका से बात किया कि प्रभु उनको आशीष करे और उसकी महिमा में और परमेश्वर के राज्य में बहुत आनंदित है करके मैं विश्वास करता हूँ कि प्रभु इस छोटी सी बातों को आशीष करे। கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரியை குறித்து சாட்சி சொல்வதற்கு ஏராளமாய் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதவசனம் சொல்கிறது போல ஆமென். பலத்தினாலே 80 வருஷம் ஆமென். தேவன் கொடுத்த ஆயுசு நாள் 70. பலத்தினாலே 80. தேவனுடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக நம்ம 80வது வயதிலே தேவன் எடுத்துக்கொண்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் அதனால யாரும் துக்கப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப நாட்களிலே இந்த பாம்பே பட்டணத்திலே ஆமென் எந்த இடத்துலையும் முதலாவதாக இந்த ஆவிக்குரிய சபை ஏற்பட்டது இந்த அம்மாவால் தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக இந்த அம்மா வீட்டிலே வைத்து ஜெபத்தை ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆவியின் வரங்களை கொடுத்திருந்தார். ஆமென். என்ன வரம் என்று சொன்னால் பிசாசுகளை துரத்துகிற வரம், வியாதிகளை சுகமாக்குற வரம். ஆமென். கல்யாணம் ஆகி 10 வருஷமோ 8 வருஷமோ இல்லை என்ற பிள்ளை இல்லை என்றாலும் அதுக்காக ஜெபித்த போது அவளுக்கு குழந்தைகளுக்கு பிறந்தது. ஆமென். இப்படி அநேக காரியங்கள் அவள் மூலமாய் நடத்தினார்கள். ஆமென். இப்படி நடந்து கொண்டிருந்து இந்த முதலாவதாக பாம்பேயிலே தமிழிலே ஆவிக்குரிய சபை ஆரம்பிக்கப்பட்டது அவளாக தான் என்று நான் சொல்ல முடியும். பொருளே முதலாவதாக சகோதரி வயலட்டம்மா மூலமாக தான் ஆவிக்குரிய சபை ஆரம்பித்தது. ஆமென். அதுக்கப்புறமாக அவளோடு கூட சேர்ந்தால் பாஸ்டர் சாமுவேல் ஆமென். அவர் மறித்து விட்டார். அவர் ஆமென். அவரும் சேர்ந்து நடத்தினார்கள். இப்படியாக தனியாக நடத்தி இந்த இடத்துல ஒரு உறுதிப்படும்படியாய் அவர்கள் நடத்த முடிந்தது, நடந்து கொண்டு வருகிறது. அதுபோல அவருடைய பிள்ளைகளும் 2 பேரும் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதை விட அதிகமான தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு கொடுத்து ஆவியின் வரங்களை கொடுத்து தொடர்ந்து இந்த சபையை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபையினால் அவர்களை குறை சொல்ல முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சகோதரியா இருந்தாலும் கூட ஒரு ஆண் பிள்ளையை போல நல்ல வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஒரு சகோதரி. ஆமென். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் கொடுத்திருந்தார். அதுபோல அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து இது தொடர்ந்து ஆமென் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த உலகத்திலே ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. அந்த ஆத்மா பாரத்தோடு அணுகணும். இதே இடத்துல ஆரம்ப நாட்களை கண்ணீரோடு கூட ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் சகோதரர் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி அவர்களுக்காக கர்த்தர் சகோதரன் தன்னை கூட கர்த்தர் சகோதரன் பொருட்படுத்தாதபடி, தன் ஜீவனை பொருட்படுத்தாதபடி நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டு இன்றைக்கு கர்த்தர் சகோதரன் ஜீவ கிரீடத்திற்காக இழப்பான ஸ்தலத்தில் தேவனை நோக்கி காத்திருக்கிற அம்மாவை குறித்து கர்த்தர் சகோதரன் நினைக்கும் போது மிகுந்த ஒரு சந்தோஷம். என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே இதே கர்த்தர் சகோதரன் இந்த முனிசிபாலிட்டி ஸ்கூல் ரோட்டில் எந்த பேய் இருந்தாலும் இந்த எல்லைக்கு வராது. ஏன்னு சொன்னால் இங்கே வயலட் இருக்கிறான், அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அலறி போடும். அப்படின்னு சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வல்லமையும் தேவ பலத்தையும் கர்த்தர் சகோதரன் கிருபையை பெற்று இந்த உலகத்திலே இத்தனை வயது காலமாய் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டு கர்த்தர் சகோதரன் எந்த ஒரு கருதறியற்றவர்களாய் பரிசுத்தத்தோடு கூட தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள அவர் கொடுத்த ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்து இன்றைக்கு ஒரு இளம்பார சனத்தில் தேவனுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கும் போது எங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. என்று சொன்னால் எங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு ஒரு மாதிரி கர்த்தர் சகோதரன் இவர்களை போல பணிவோடு தாழ்வோடு எந்த நபர் வந்தாலும்
அவர்களுக்கு தாழ்மை ஜெபம் பண்ணி அவருடைய வியாதிகளை குணமாக்கி அவர்களுக்கு நல்ல தீர்க்க சுகத்தை ஆவியானவரிடத்தில் வாங்கி கொடுத்து அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி கிறிஸ்து இயேசுவுக்குள் ஐக்கியப்பட்டு அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினாய். நல்ல ஒரு தாயை கத்திர சகோதரர் இன்றைக்கு தேவராஜ்யத்தில் அவர் கத்திர சொன்ன தேவ சமூகத்தில் இலைப்பாரி கொண்டு இருக்கிறதை நினைக்கும் போது நமக்கு அங்கு ஒரு பங்கு உண்டு. இனி ஒரு மனிதன் கத்திர சோத்திரம் உலகத்தில் கத்திர சோத்திரம் மறுபடியும் குறைக்க போறதில்லை. ஒரு நேரம் பிறக்கும், அடுத்தது இறக்குமா நியமிக்கப்பட்டிருக்கிறது. எரிக்கப்பட்ட நாமும் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வோம். அவர்கள் அந்த நீதியின் கிரீடத்தையும் அந்த மகிமையின் கிரீடத்தையும் அந்த எல்லா கிரீடங்களையும் பெற்று ஆண்டவரோடு கூட இன்னைக்கு சந்தோஷமாக பரலோகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு சோதரம் கொண்டவதாக இதுபோல வந்திருக்கிற நீங்கள் உங்கள் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாக முடித்து பரலோகத்தில் சேரும்படியாக என்னுடைய ரிக்வெஸ்ட். இதற்கு மேலான எனக்கு சொல்லவும் தெரியாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு பயப்பட்டதில் பெந்தெகோஸ்தே என்று சொன்னால் என்ன என்று சொல்லி தெரியாத ஒரு காலகட்டத்தில் உண்மையான தாயாரை ஆண்டவர் அழைத்து வேறு பிரித்து இன்றைக்கு இந்த மும்பை பட்டத்தில் இத்தனை பெந்தெகோஸ்தே சபைகள் உருவாயிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாணி வேறாக அடித்தளமாக ஆண்டவர் இந்த நாளில் உண்மையான தாயாரை ஆண்டவர் அழைத்து இந்த ஒரு பெரிய ஒரு திருச்சபையை பெந்தெகோஸ்தே ஸ்தாபனத்தை உருவாக்கும்படியான ஒரு பெரிய உன்னத அழைப்பிலை ஆண்டவர் அழைத்து அவர்களை வேறு பிரித்து இந்த கனமான ஊழியத்தை செய்து ஆண்டவர் நல்ல போராட்டத்தை போராடி அவருடைய நீடித்த அந்த ஓட்டத்திலே முடிவரை உறுதியாக இருந்து ஓடி இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் நிலைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். இந்த மும்பை பட்டணத்திலே இன்னும் ஆண்டவரை அறியாத ஏராளமான ஜனங்கள் மத்தியில் அவர்கள் ஒருவேளை இப்பொழுது இறந்திருப்பார்கள் என்று சொன்னால் அல்லது நல்ல ஒரு தியாகார்த்தமாக இருப்பார்கள் என்று சொன்னால் எப்படி ஓடி ஓடி சுவிசேஷத்தை அறிவித்து கட்டப்பட்டவை ஜனங்களுக்காய் பிசாசுடைய பிடியில் கட்டப்பட்டிருக்க ஜனங்களுக்காய் எப்படி அவர்கள் ஜெபித்து அநேகரை விடுதலையாக்கி இருப்பார்களோ அதே போல அதை நாம் நினைத்து அம்மா இருந்திருந்தால் இப்பொழுது எத்தனை அதிகமாய் ஆத்துமாக்களை அவர்கள் ஆதாயப்படுத்தி இருப்பார்கள் என்கிற எண்ணத்தோடு கூட நாமும் அவருடைய பணியை நாம் ஓடி முடித்து நாம் செய்து முடிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்வோம். அதுதான் நாம் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதான ஒரு பெரிய மரியாதையும் மதிப்புமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நான் இப்பதான் அந்த சுத்தமான கிருபை பரிசுத்தவானுடைய மரணம் பரலோக ராஜ்யத்தோட பிறந்த நாள். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய மரணம் பரலோகத்துல இந்த அம்மாவுக்கு ஒரு பிறந்த நாள். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர். என்னோட பேர் முருகேசன். முருகேசன் என்ற பெயரோடு இந்த ஜபரைக்கு நான் வந்தேன். நான் பீலான்ற ஒரு அக்கா இருக்கிறாங்க. நான் தோரோடால் இருக்கும்போது பீலான்ற அக்கா என்ன இந்த ஜபரை கூட்டு வந்தாங்க. தம்பி வியாதியோடு இருந்தேன், 90 ஊசி போட்டேன், 1000 மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்பட்டு வியாதியோட துக்கத்தோடு இருக்கும்போது அந்த பீலாக்கா சொன்னாங்க, தம்பி வயலட்டமா என்ற ஒரு அம்மா இருக்கிறாங்க, அங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, உங்க நல்ல சுகம் கிடைக்கிறாங்க. ஆனா எனக்கு நான் பெந்தகோஸ்தே கோயில வெறுக்கிறவன். ஆனா அவங்க கூட்டு வந்தாங்க. இங்க வந்து அம்மாவுடைய ஜெபம், அவங்களுடைய பிரசங்கம், அவங்களுடைய வாழ்க்கை எந்த வாழ்க்கையை மாற்றி. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டது அவனுடைய சுத்தமான கிருபை. நான் ஜெபரெல்லாம் படுப்பேன். அம்மா என்ன காலையில எழுதி பண்ணுவாங்க. காலையில பாட்டுகள் ஒண்ணுமே தெரியாது, பழைய கனவுஷோட ஒன்றும் தெரியாது. அம்மா நான் நிறைய பாட்டு எனக்கு நிறைய பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய வீடு வச்சுட்டு அம்மா கூட நிறைய பண்ணியிருக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியா காணப்பட்டது. ஹல்லேலூயா. அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைனா எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மாவுக்கு எத்தனை பேர பிள்ளைனா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அம்மா மூலம் ரட்சிக்கப்பட்ட எத்தனை அந்த இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியாது. அது இந்தியாவில மட்டுமல்ல, எங்க இருந்தாலும் இருக்கிறாங்கன்னா, நான் எந்த சபைக்கு போனாலும், நான் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, சாட்சி சொல்லும்போது சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்பட்டது தாராவில் உள்ள பெந்தெகோஸ்தே என்ற சபையில வயலட் அம்மா மூலம் நினைச்சது ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தேவனோடிருப்பே
தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவசாயம் நாகமாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலைமே எனதருமை இயேசுவுடன் ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடுழியாய், ஜீவிப்பேனே நீடுழியாய். தேவசாயம் நாகமாறி தேவனோடு உன் இதயத்தின் வாசலை மகனே என்று திறந்தால் நீ காண்பாயன் ஒளியை. உன் இதயத்தின் வாசலை மகளே என்று திறந்தால் நீ காண்பாயன் ஒளியை. மனதில் வேதனை அகலும், மன சாட்சியின் மாசு மாறும். மனதில் வேதனை அகலும், மன சாட்சியின் மாசு மாறும். சிற்றின்பங்கள்
மாஸ்டருடன் பாடுவேன். தங்க
சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தருன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலத்தான், உன்னை பாராதவர் போலத்தான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதம் அங்கே எழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. ஆண்டவர் இயேசு அரசாட்சி செய்ய, அன்றினோரேவரும் அவரை சேர. அன்பர் அன்றெல்லார் கண்ணீரும் துடைக்க, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே.
இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று சுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தராமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவர் அது முளை கிளம்பி அது கிளம்பி வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் விதைக்கிற இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாய் போனாலும் ஆண்டவர் மகிமையான சரீரத்தை கொடுத்து ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். கர்த்தருடைய கால சத்தம் துணிக்கும் போது நாம் அல்ல, உயிரோடு இருக்கிற நாம் அல்ல, முதலாவது எழுந்திருக்கிறது இந்த அம்மாவுடைய சரீரமே. நமக்கு முன்னே அவர்கள் முந்திக் கொண்டார்கள். முன்னே அவர்கள் உயிர்த்தெழுதலில் வரும்படியாக அவர்கள் தங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கார்கள். இப்போது மெய்யாகவே இப்போது அடக்கம் பண்ண போகிற இந்த அம்மா ஒரு பரிசுத்த ஸ்திரீயாக இந்த இடத்திலே தேவனும் மகிமைக்காக என்னுடைய சரீரத்தை விதைக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் ஒரு பரிசுத்த ஸ்திரீயாக அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரையடைந்திருக்கார்கள். தேவன் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான உம்முடைய ஊழியக்காரியாகிய இந்த தாயாரை இந்த இடத்திலே நாங்கள் விதைக்கும்படி ஆண்டு எங்களுக்கு கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். செய்ய போறதை நினைத்து நாங்கள் நன்றியோடு வைத்து நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். யாவரையும் நீர் அப்படியே ஆசீர்வதிக்கணும். இந்த சரீரத்தை மண்ணிலிருந்தும் ஆண்டவர் எடுத்தவர்கள் இதை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பிதாய் குமாரன் பரிசுத்த இயேசுவே மகிமைப்படுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கிய சிநேகம் நாம் அனைவரோடு கூட இந்த அம்மா விட்டு சென்ற குடும்பத்தார் சபையார் யாரோடு கூட கர்த்தருடைய வருகை நாம் என்னாலும் இருப்பதாக. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தத்தம் உண்மை உள்ளவர். நான் தான் உண்மை இல்லாதவர். பேசுறோம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதிகாரத்துல 54 அதிகாரம் 13 வசனத்தை கொடுத்தார். உன் பிள்ளைகள் தக்கரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் உண்மையாவின் சாரமி பாட்டு பிடிக்கும்போது இந்த வசனம் நினைக்கிறேன். கர்த்தர் ஆதிகாரத்தில் இந்த வசனம் கொடுத்தார். எது அறியாத நாட்கள்ல மற்றவர்கள் தூசிப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். இந்த அம்மாவுக்கு என்ன செய்து அலையாக பலரும் நிற்பார்கள். அந்த நேரத்தில் டாக்டரோடு தெரிவிப்பேன். என் நெற்றில் எப்போது காயம் அழுது மொழி அந்த டாக்டர் கொடுத்தார். இப்ப என் பிள்ளைக்கு கற்றால் போதிக்கப்பட்டு ஆண்டவர் மெயின்கள் அந்நிய கண்கள் என்னுடைய கண்களை என்ன செய்வது கண்களுக்காக கத்தரை கோட வழியாக சொல்லிருக்கிறேன். பேசலாம் பரிசுத்தாவியை பற்றி நம்ம ஆட்கள் ரொம்ப நினைப்பார்கள். வெள்ளாய் வண்ணா புரிய இருக்கிற வெள்ளாங்கியா கெட்ட ஆகியா அப்படின்னு பலரும் நினைப்பாங்க. அப்போ நான் சொன்னார் 59 அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்து பலன்னு சொன்னார். ஆண்டவரே இந்த பரிசுத்தாவி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் சொல்லி உனக்கும் ஒரு பெருசு அந்த இருக்கு அப்படின்னு சொன்னார். எடுத்த ஒரு சத்தம் வாசிப்போம்.
வார்த்தையையும் இது முதல் எந்தெண்டைக்கும் உன் வாயிலிருந்தும் இது முதல் என்னுடைய உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய சந்தானங்கள் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்குவது இல்லை என்று யார் சொல்கிறார்? உண்மையாக கர்த்தர் கொடுத்த வாக்குறுதிப்படி பின் சந்ததிகளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதிப்படி இந்த முறை சொன்னார். அந்த என் வாயிலுடைய வாக்கு எந்த வரைக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. அவருடைய பிள்ளையை நடத்தி வந்தது பிள்ளைகள் ஜாயின் பிள்ளைய சின்ன பிள்ளை வந்திருப்போது டீச்சர் கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. வந்து உட்கார்ந்துக்கணும் படி எனக்கு வசனம் விசிட்டாத்தா மாதிரி என்ன செய்யும் வசனம் அவன் அம்மா கலந்துருவா சேலை கட்டி நான் வீட்டுக்கு சோழனும் போய் கொடுப்பேன். சின்ன பிள்ளை இந்த பிள்ளை மாதிரி அதே காலத்தில் கற்றுக்கிற உனக்கும் ஒரு பேச்சு சந்திருக்கோம். பிரைஸ்லாம் அப்படி யாரோ வாக்குறுத்தல் நல்ல உண்மையுள்ளதா இருக்கிறான். நான் தான் உண்மையாக கேட்டேன். அந்த ஒரு பிள்ளைலாம் பின் சந்தையுடைய வார்த்தையை அந்த பிள்ளையை கொடுக்கிற வார்த்தையை பேசுவதை கண்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பல காரியங்கள் செய்கிறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கற்றுக்க சொல்றோம். அதனால கற்றுரை சமூகத்தில் கற்றுக்கொண்ட வாக்குறுத்தலை ஆசீர்வாதத்தை நான் கண்டு வைக்கக்கூடிய அடிமையாக எனக்கு வீட்டான் அல்லவே பாடும்போது கட்டுடைய நாமத்தை மைப்படுத்தி சோத்திரம் பண்ணி கற்றுக்கிட்டார். கடவுள் ஒரே அப்படி சொன்னாரு. ஒரு தாத்தா அந்த காலம் நன்மை நாளையில இப்படிதான் பாடுவாங்க. அந்த காலத்துல வர்ணவாசி ஒரு படைத்தார். ஆண்டோடைய நாமத்தான பாட்டை படிக்கும் போது அவர்கள் எல்லாம் உடனே இந்த பாட்டை படிச்சுட்டாங்க. இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆகாயத்தில் முழுவதும் தாளாகி எல்லா மரங்களும் பெண்ணாகி ஆண்டுடன் தனியெல்லாம் மையாக்கி அதை எழுதினாலும் அப்படி அன்பை யாரால் சொல்ல போறோம். அவர் கொடுத்த வாக்குத்தம் இன்னைக்கு நிறைவேறியா அல்லையா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தம் உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பா பிள்ளைகள் சமாதானம் உண்மை இருக்கிற ஆவி உண்மை மாற்றம் ஒரு பிள்ளைகள் சந்ததி இருக்கும். யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொன்னார். கொடுத்த வார்த்தையை உட்கொள்வோம். கர்த்தர் உங்களையும் ஒரு குடும்பத்தை வந்திக்கப்படுவார். தொடர்ந்து பிள்ளைகளாக ஜெபிங்க படிக்க வாசல் வைக்கட்டும். பின்மாக்களை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அந்த சந்ததி சந்ததியாக சந்தானம் சந்ததி சந்தானம் சொல்லிட்டார். இந்த வார்த்தை நிறைவேற்றி கர்த்தர் நாளைக்கு அவர்களுக்கு எல்லா கருத்தும் உதவி செய்து ஆண்டவரை நாம் மகிமைப்பட உதவி செய்யாத யாரும் தெரிவித்துக்கொள்ள எனக்காக தெரிவித்துக்கொள்ள கர்த்தர் பெரியவாக நினைக்கிறார். அதுவே பாவியாக வேறு கையிலே கர்த்தருடைய நாமத்தால் मनुष्य के नाम से बंधक செய்யோருக்கும் आयुष छोड़ने को வாலிபருக்கும் जवान को முதியோருக்கும் ஊழியக்காரருக்கும் सेवकों को விசுவாச பொருளுக்கும் विश्वास परिवार பெற்றோருக்கும் माता पिता को மற்றோருக்கும் सभी लोगों को தாய்க்கும் माता जी को தகப்பனுக்கும் पिताजी को சகோதரர்களுக்கும் भाई लोगों को சகோதரிமார்களுக்கும்
को என் இயேசுவின் நாமத்தால் मेरे यीशु मसीह के नाम से வாழ்த்து சொல்கிறேன். आपको बधाई देता हूँ। வாழ்க बधाई हो, வாழ்க बधाई हो, வாழ்ந்திருப்பீர்கள். सुखी रहो, கோடாமணியாய் வாழ்ந்திருப்பீர்கள். कोटि कोटि जीवन बिताओ। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपका आशीष करे। என்னுடைய சாட்சி கொடுக்க வேண்டுமானால் मुझे गवाही देना है तो நான் சுருக்கமாய் சொல்ல வேண்டாம். सारांश में कहा तो भी 6 மணியா 6 बजे होगा। நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்கு செய்திருக்கிற நன்மை. मैं उतार पाने के बाद परमेश्वर की बधाई को, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால செய்யற காரியங்களை சொல்லணும்னா मैं उतार पाने के पहले परमेश्वर जो बोला அனாந்தப்பட்ட இயேசு வசனத்தை கேட்டது போல 3 நாள் இங்க தான் இருக்கணும். जैसे यीशु मसीह संदेश को सुना वैसे 3 दिन आप यहाँ बैठने पड़ेगा। அவ்வளவு பெரிய நன்மையே கிருபை நான் தேவனிடத்துல பெற்றவளா. उतना बड़ा भलाई को मैं परमेश्वर से पाई हो। எனக்கு ஒரு பேர் கொடுக்கலாம் நீங்க. मुझे एक नाम दे सकते हैं, தேவனால் கிருபை பெற்றவளே. हे वाट अनुग्रह पाई हुई। நான் மனசால் கற்றதும் இல்ல, मैं मनुष्य से सीखा नहीं, நான் மனசால் பெற்றதும் இல்ல, मनुष्य से जन्मा नहीं, இதற்காக நான் பிரயாசப்பட்டதும் இல்ல. और उसके लिए मैं प्रयास नहीं की। சமாதானத்தை ஸ்திரியை கண்டு और सभा में स्त्री को देखकर ஆண்டவர் தாகத்துக்கு தாய் என்று சொல்லி परमेश्वर प्यास के लिए அவளோடு பேசி उसके साथ बात कर அவளுக்கு தாகத்தை தீர்த்து उसके प्यास को बुझाकर தாகத்தோட ஜனங்களை பார்த்து प्यास के साथ लोगों को देखकर வந்து வாருங்கள் तो देखो आ जाओ, அவர் மேசியாதானா वो मेसी है क्या? அந்த அழைப்பா அழைத்தது போல वो जैसे बुलाई இந்த பாவியை கர்த்தர் கிருபையா ரட்சித்து इस पापी को परमेश्वर अनुग्रह से उद्धार போல उसके समान இந்த பாம்பே பட்டணத்துல इस बम्बई शहर में எல்லா தேசங்களிலும் सभी देशों में எல்லா பாசை முகத்திலும் सभी भाषाओं के बीच में எல்லா ஜனங்கள் மத்தியிலும் सभी जन के बीच में இயேசுவுக்கு காட்சி கொடுக்க परमेश्वर के बारे में गवाही देने के लिए அற்ப பாவியை கர்த்தர் சாட்சி தந்தாங்க. इस स्त्री को परमेश्वर ने साथ गवाही दी किया। எத்தனை பேர் என்னை பற்றி கேள்விப்பட்டீர்களோ, कितने लोग सुने हैं, எத்தனை பேர் என்னை கர்த்தர் பற்றி அறிந்தீர்களோ, कितने लोग मेरे कष्ट के बारे में जाने हैं, ரட்சிக்கப்பட்ட பின்பு उद्धार पाने के बाद எனக்கு தோள் கொடுத்த சகோதரங்க இருக்கிறார். मेरे धन्य देव भाई है। எனக்கு ஆரம்ப நாட்களில் இருந்து शुरुआत के दिनों में எனக்கு உடன்பட்ட सகோதரரும் मेरे सगा भाई के समान சொந்த சகோதரி பிள்ளைகளை போல और मेरे खुद के भाई बहन வறுமையின் நெருக்கத்திலும் गरीबी प्यारा हुई அச்சத்தை கண்ணீரிலும் और दुख और आंसू में भी பின்னல்லாத ஊழியத்துக்கு தோள் கொடுத்தவர். पीछे न हटते मेरे साथ साथ दिए। என்னுடைய கணவன் 33 நாள் ஹாஸ்பிட்டல்ல தோல்வியா இருந்தார்கள். 29 दिन मेरे पति साहब हॉस्पिटल में थे। அவங்களும் மேய்ப்பத்தோடு ஒரு பலவீனப்பட்டவர்கள். उनको भी एक बहलिता है। 33 நாள் என் மகன் இளவனோடு காத்து இருந்தோடு ஹாஸ்பிட்டல்ல 39 दिन मेरे बेटे के साथ वो भी हॉस्पिटल में ऐसी बात जुड़े थे। அவர் பட்ட பாடுகளை நினைத்து उल्टा से बेटना को देखकर தொழில் வேலைக்கு நான் அதிகமா கண்ணீரோடு ஜெபிக்கிறது உண்டு. उनके सभी काम धंधे के लिए मैं अच्छी तरह से प्रार्थना करती हूँ। கர்த்தர் அறிவார். परमेश्वर जानता है। அதன் மூலம் उसके द्वारा அந்த சகோதரமா 2 குடும்பம், उनके भाई के लोग 5 परिवार, சகோதரமா குடும்பங்கள், बहन के परिवार, எங்க குடும்பம் நம்ம சகோடு இணைந்து अभी उनके परिवार में सभा के साथ मिलकर நாங்க ஒரு நாய் பெற்ற பிள்ளைகளை போல ஓடிட்டு செய்யறோம். हम एक के बच्चे के समान बात जुड़े। அதற்கு பின்பாக उसके बाद சுருசுத்த ஊழியர் பல ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். बहुत से सेवक उठे, சொல்ல நேரம் இல்ல, बताने के समय नहीं பின்னாக்கள் போர் வீதியில और पीछे लोग बिना बोले ஞான சகோதரி அமரியாமா இருக்கிறாங்க. अरुणमणि माँ आई है। திவேச்சனா சண்டை முறமா நடக்கிறது. शिक्षा की लड़ाई बहुत तेज அந்த चल रही है, வெள்ளிக்கிழமை बहुत शुक्र का दिन है। பெரிய ஒரு போராட்டத்துல बहुत लड़ाई के समय बीच में 4 சகோதரர்கள் मैं और 4 भाई சாப்பாடு வச்சு கொண்டு வந்தார்கள். விடாட்ச வச்சு கொண்டு வந்தார்கள். वैसे लेके आए। அந்த நாள் ஊழியம் நடத்த முடியாது. सेवा नहीं चला सकते हैं, நிறைய உபத்திரத்தை அழியக்கூடிய நேரம் बहुत वेदना के बीच में थे। நம்மளோட ஊழியத்தை கொடுத்து अपने सेवा के बारे में தமிழ் சகோதரன் போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. तमिल भाई लोग भी पुलिस के पास रिपोर्ट किए थे। தமிழ் ஆட்கள் தான் வெற்றி கிடைச்சு நம்ம ஓட்டு அடிக்காங்க. तमिल लोग ही ढोल बजाकर गीत गा रहे हैं। அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு उनके विश्वास को देखकर சகோதரமா 4 பேர் கொண்ட அந்த சகோதரர் ஒருவர் பால்ராஜ் இருக்கிறார். इस 4 भाई के बीच में ब्रदर पालराज है। ஹalleluya. அவங்கெல்லாம் ஒத்துழைப்பினால उनके सभी सहायता के द्वारा விடுதலை கொடுத்தார். परमेश्वर ने அவர் அன்றைய தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். अन्य देवों को देवता को आराधना करते थे। இத்தனை கொண்டு கடல் ஆழத்துல போட்டு வந்துட்டார். सभी समुद्र में के फेंक के आ गए। அவர் முதல் வர वो पहले आ गए। நடக்க 33 குடும்பம் அந்த இடத்துல இருக்காங்க. अभी 39 परिवार उधर है। அதை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு சகோதரர் वो चला रहे भाई ஊழியங்களை உண்மையா உழைத்துக் கொண்டிருக்கிறார். सेवा सच्चाई के साथ है। ஹalleluya. हालेलुया। அவர்கள் மூலமாக उनके அநேக சகோதர சகோதரிகள் வெற்றிக்கப்பட்டிருக்காங்க. बहुत से भाई बहन उधर पाए हैं। இன்னைக்கு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் आज अच्छे भाई बहन என்னை தாயின் தான் சொல்லுவாங்க. मुझे माँ कहते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो। முன்னுள்ள விசுவாசத்தை சொல்லணும்னா मेरे पूरे विश्वास करने पे நேரம் போய்விடும். ये समय निकल जाएगी। அந்த தாராய் நிலைமைக்கு ஆலயத்தை நீங்க ரட்சித்தார். धारावी नल में प्रणाली सभा से परमेश्वर ने 8 கட்டி இருந்தது. परमेश्वर ने उठाया। டாக்டர் மாரால முடியல. एक बहुत बड़ी घट थी मेरे நீங்க என்ன ஒரு ஊழியக்காரர் மிஷனரி வந்தார். एक मिशनरी आए थे। அவர் ஜெபிக்கிற வேளையில वो प्रार्थना के समय ஆண்டவர் என்னை ரட்சித்தார். परमेश्वर ने मुझे उद्धार किया, பாவத்தை மன்னித்தார். मेरे पापा को क्षमा किया, ஆத்மா ரட்சித்தார். मेरे आत्मा को प्राण அபிஷேகம் பண்ணினார். अभिषेक किया அற்புதத்தை செய்தார். और चमत्कार को किया। அந்த அற்புதம் நடந்த கதை
அன்னைக்கு தான் என்னோட பேசினா परमेश्वर ने मुझसे बात किया हम बात मनुष्य मेरे पाप का मैंने क्षमा किया अक्रमत मनुष्य तेरे अक्रमण को क्षमा किया नोय गुणमाकने तेरे बीमारी को क्षमा किया यार कहियोड़ वारारो कौन कौन आंसू के साथ आते हैं नाम मत चली गिरी मेरे नाम को कहकर प्रार्थना ये करो नाम मत चोल मेरे नाम को बोल ना मिडिल पे मैं छुटकारा दूंगा महिमा पड़ता और वो महिमा करेंगे इतना सगोर बिड़े पिट महिमा पड़ता हूँ इतना भाई लोग ஒரு விட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம் हम एकत्र होकर परमेश्वर के नाम की महिमा करते हैं எட்டு நேரம் கூட்டம் பிரிஞ்சிருக்கு कितने எட்டு நேரம் आठ बार நாங்க சண்டை போட்டு பிரியல हम कोई लड़ाई होगी கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே उनके परमेश्वर आशीष करते ही எங்களையும் ஊழியத்துக்கு அழைத்திருக்காருன்னு சொல்லி हमें भी परमेश्वर सेवा में बुलाया कर உங்களை இந்த சபையின் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாலும் हमारे सभा से जुदा हो गए तो भी இயேசுவை விட்டு பிரியாதபடி वो यीशु से ना जुदा तो நாங்க ஊழியங்களை செய்கிறார்கள் यहाँ वहाँ सेवा कर रहे हैं எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் इसके लिए भविष्य की किताब पुस्तक 34 அதிகாரம் 34वां अध्याय 26 வசனத்தை ஆரம்ப நாள்ல எனக்கு கொடுத்தார் 26 वचन का परमेश्वर शुरुआत में जो दिया முதல் கூட்டம் சாமுவேல் பாஸ்டர் பிரிச்சாரு पहले मंडली को सामुएल पास्टर ने அது ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளை போல உள்ளோம் एक माँ के बच्चे के समान थे சகோதர பாஸ்டர் வேணா சாட்சி கலைங்க चलकर पास्टर के पास गवाही के पूछो அக்கா சகோதரி உங்களுக்கு சாட்சி हम सब सुन जाता था பிரதமோல பறந்து போயிட்டாங்க जैसे कबूतर उड़ जाते हैं उड़ने गए குடிக்க மறந்தேன் पानी पीने के लिए भूल गया ரத்தம் கண்ணில் சிந்தி ஆடுனே और लहू आंसू बहेगा मेरे पापा के கொடுத்த வசனம் परमेश्वर ने दिया वचन எசேக்கியேல் 34:26 यशायाह 34:26 அம்மா மேட்டு போற மழை பெய்யும் सभी जगह बारिश होगी உனக்குள்ளே ஒரு ஆசீர்வாத மழை பெய்யும்னு சொன்னார் लेकिन तेरे अंदर एक आशीर्वाद की बरसात होगी ஆராதிக்கிற ஆண்டவர் मैं आराधना कर ले परमेश्वर வாக்குத்தத்தத்துல உண்மை உள்ளவர் ये प्रतिज्ञा में सच्चाई है குரலெல்லாம் நீங்க எழுப்பிட்டார்கள் सभी जगह परमेश्वर उठा लिया ஊழியக்காரர் எழுப்பி இருக்கிறார்கள் वहां से सेवक उठ गए हैं இன்னைக்கு பந்தேச சபையில आज बेतेल बेदी को समय में அவருடைய சபைக்கும் பிள்ளைகளுக்கும் उनको और उनके सब बच्चों को ஆசீர்வாதம் மழை 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 அல்லேலூயா आशीर्वाद का बरसात हो रही है நீங்க இந்த கண்கூடா பார்க்கலாம் आप देख सकते हैं आंखों से 3 நாள் தாராள மழை 13 दिन धारे में बारिश था दिन रात இப்ப எங்க ஊழியக்கார சகோதரன் எழுப்பி சொல்லுவாங்க अभी सेवक लोग सब उठ के कहेंगे ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு परमेश्वर हमारे सब सेवक आशीष நம்ம करेंगे சபையின் மக்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு अपने सभा के लोग आशीष करेंगे ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிறதுக்கு सेवक लोग आशीष மழை करेंगे நிப்பாட்டிட்டு வந்திருக்காரு परमेश्वर बारिश को रुका दिया தேவனை துதியாம இருக்க முடியும் इस परमेश्वर कैसे सुनने नहीं कर सकते எத்தனை நாள் நாள் துதிக்க முடியாது कितने जवान हुए भी काफी नहीं வெளிநாட்டு பணத்துல ஆடுவோம் என்று சொல்றாங்க भागों के पैसे से हम रह ऐसे नहीं बस जो அங்க இருந்து எங்களுக்கு ஒத்தாசை वहां से हमें सहायता आती இந்த है ஜனங்களுடைய கைப்பிரயாசத்தோட சபையை ஆரம்பிச்சார் इस लोगों के हाथ के दान से परमेश्वर आशीष கிழக்கிலே மேற்கிலிருந்து வரல वो पूरा पश्चिम से नहीं आता है வரத்துல இருந்து தான் வந்திருக்கு वो ऊपर से आती है ஒரு நாள் சொன்னாரு एक दिन कहा எல்லாம் முதல் கூட்டம் புரிஞ்ச உடனே सभी मंडली जुड़ा होते हैं எவன் மந்தை பெருகிறோமோ உனக்கு ஜனம் பெருகுமான்னு சொன்னார் जैसे भेड़ बकरे में ज्यादा होते हैं वैसे तेरे जल्दी ज्यादा होंगे கேட்கறதுக்கு யாரும் இல்ல சமயம் இல்ல इस वचन को ढूंढने का समय नहीं है। உண்மை உள்ளதிகளும் वो प्रत्येक में सच्चाई पर बोल रहा है உண்மை இல்லாதவா मैं तो सच्चाई के नहीं हूँ மன்னிக்க மாட்டாரு वो कभी நான் அவரை அநேகரும் மறைந்திருத்தவா मैं कितने बार परमेश्वर की इनकार की हूँ சொன்ன வாக்கை இதுவரைக்கும் அறிவிக்கிறார் परमेश्वर जो शब्द कहा अभी तक पूरा किया சபை ஊழியக்காரங்க வந்திருக்காங்க 11 सभा के सेवक लोग आए हैं அவரோட குடும்பம் எல்லாம் வந்திருக்கு उनके सभी सेवक அவரை परिवार आए हैं। ஒரு போட்டோ எடுக்கிறது ஆசையா இருக்கு उनके साथ एक फोटो खींचने के लिए बहुत आशा के சபை साथ மத்தியில इस सभा के बीच में ஊழியக்காரங்க எல்லாரும் सभी सेवक लोग நானும் எனக்கு தந்த பிள்ளைகளும் मैं और मेरे बच्चे எப்படி இருப்போம் சியோனில ऐसे रहेंगे सीओ में அடையாளமாகவும் अद्भुत அற்புதமாய் और चिन्ह बन करेंगे என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் ஒருவரை கண்டிருப்போடு मेरे बच्चे सभी चैतन्य के पेड़ के सामने रहेंगे சியோன் என்று உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर सीओ से तुझे आशीष ஒரு करेगा அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया இப்போ என் சாமி இடம் கொடுக்கல समय इस जगह नहीं रहा உங்கள்கிட்ட விட வரும் போறேன் तुझे जुटा लगा உங்கள்கிட்ட விட வரும் போறேன் உங்கள்கிட்ட விட வரும் போறேன் உங்கள்கிட்ட விட வரும் போறேன்